கண்ணுக்கு தெரியாத ரகசிய துணை. விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம். ஒரு நாள் அழகான பெண் ஒருத்தி அரசவைக்கு வந்தனால அன்னைக்கு வழக்கமாக நடக்க இருந்த எல்லா வேலைகளுமே ஒத்தி வச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜ வரவேற்புக்கு அப்புறமா அவ ஒரு சின்ன பெட்டியை துறந்து அதுல இருந்து ரொம்ப மெல்லிசான மிக மென்மையான சீலையை எடுத்து ராஜா கிட்ட காட்டினா. மகாராஜா, இதோ இதே மாதிரி மெலிசான மிக மென்மையான சேலைய நெசவு செய்கிற ரகசியம் தெரிஞ்ச திறமையான நெசவாளர்கள் குழு என்கிட்ட இருக்கிறாங்க. உங்களோட வாழ்த்துக்களும் நிதி உதவியும் இருந்தா என்கிட்ட இருக்கிற நெசவாளர்கள் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துவாங்க. இது நம்ம ராஜ்யத்துக்கே மிக பெரிய பெருமையை தேடி தரும் மகாராஜா அப்படின்னு சொன்னான். இது கேட்ட கிருஷ்ணதேவராயர் ரொம்ப உற்சாகமாகி நிதி உதவி ஒதுக்கீடு செஞ்சாரு. ஒரு வருஷத்துல ஆராய்ச்சி செஞ்சு எல்லா வேலைகளையும் முடிக்க சொல்லி ராஜா அந்த பெண்ணுக்கு உத்தரவு போட்டாரு. ஒரு வருட காலத்துல அந்த அழகான பெண்மணியும் நெசவாளர்களையும் அரசு விருந்தினர்களா பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ராஜ உபசரிப்பு கொடுக்கப்பட்டது. இப்படியோ ஒரு வருடம் சட்டுன்னு ஓடி போச்சு. ஆனா ஆராய்ச்சி பத்தி எந்த தகவலுமே இல்லை. நெசவாளர்கள் எந்த ஒரு துணியையும் காட்சிப்படுத்தவும் இல்லை. இதை நினைச்சு பதட்டப்பட்ட ராஜா அவரோட மந்திரிகள் 2 பேரை விருந்தினர் மாளிகைக்கு அனுப்பி அந்த பெண்ணையும் நெசவாளர்களையும் ஆய்வு செய்ய உத்தரவு போட்டாரு. மந்திரிகளை பார்த்து அந்த பெண் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து நெசவாளர்கள் கிட்ட கூட்டிட்டு போனா. அந்த அறையில மந்திரிகள் வந்ததை கூட கவனிக்காம நெசவாளர்கள் ரொம்ப பரபரப்பா கண்ணுக்கே தெரியாத நூல்களை வச்சு தறியல் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து மந்திரிகள் குழப்பத்தோட அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் அப்பாவித்தனமா அவங்கள பார்த்தா. தயவு செஞ்சு இந்த அற்புதமான துணியை தொட்டு பாருங்க, எங்க திறமையான நெசவாளர்களோட வடிவமைப்பு உணருங்கன்னு சொன்னான். அந்த மந்திரிங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, ஆனா சகோதரி, எங்களால எந்த துணியுமே பார்க்க முடியலையேன்னு. உடனே அந்த பெண் சொன்னா, இந்த துணி எந்த தவறும் பண்ணாத தூய்மையான மனசு இருக்கிறவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டு மந்திரிகள் ஒருத்தர் குற்ற உணர்ச்சியோட பார்த்துக்கிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே, ஆமா நீங்க சொன்ன மாதிரி துணி ரொம்ப அழகாவே இருக்கு, எங்க கண்ணுக்கும் தெரியுதே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருமே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க, மகாராஜா, நெசவு வேலை ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு, துணியும் ரொம்ப நல்லாவே வந்துகிட்டு இருக்குன்னு அவங்க பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி போய் சொன்னாங்க. இந்த துணி பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லவே ராஜாவுக்கு உடனே பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அந்த அற்புதமான துணியை எடுத்துட்டு வர சொல்லி சொன்னார். அந்த நாளும் வந்தது. அந்த பெண் அவளுடைய நெசவாளர்களை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்தா. அந்த அற்புதமான கலைநயத்தை பார்க்க மக்கள் கூட்டம் திரண்டு இருந்தது. இந்த திறமையான நெசவாளர்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நெசவாளர்கள் இவங்க. இந்த நேர்த்தியான துணியை புனிதமான பொருட்கள் வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில இருந்த அந்த துணியை எடுத்து ராஜா முன்னாடி காமிச்சா. ராஜா அந்த பெண்ணை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அந்த பெண் ரொம்ப பெருமிதமா ராஜாவை பார்த்து, இந்த துணி அழகா இல்லையா மகாராஜா அப்படின்னு கேட்டா. கூட்டத்தில் இருந்த மக்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ராஜாவை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு அந்த துணியை பார்க்க முடியலன்னு ரொம்பவே வெக்கப்பட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த தென்னாலிராமன் உடனே எழுந்து ராஜா காதுல கிசுன்னு, மகாராஜா, உங்களை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட உத்தரவோட அந்த பெண்ணுக்கிட்ட, அன்பு தோழி, எங்களால் உங்கள் கலைநயத்தை சரியாக பார்க்க முடியவில்லை, ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு. இந்த மக்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.
அதனால இந்த துணியை இல்லை இந்த அற்புதமான துணியை நீங்களே உடுத்தி காமிச்சிடுங்கன்னு தெனாலிராமன் சொன்னாரு. கூட்டத்து மக்கள் ரொம்பவே உற்சாகப்படுத்தினாங்க. ஆனா இல்லாத துணியை இருக்குன்னு போய் சொன்னனால என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைசியில அழுதுகிட்டே ராஜா கிட்ட ஓடி காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ராஜாவும் இறக்கப்பட்டு மன்னிச்சு விட்டுட்டாரு. இந்த கதையில இருந்து எவ்வளோ பெரிய அழகான பொய்யா இருந்தாலும் அது உங்களை ரொம்ப நாளைக்கு காப்பாத்தாதுன்னு கற்றுக்கிட்டோம். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அதியவன்.